ஸ்தோத்திரம். இப்ப நம்ம கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராய் கடந்து போக போறோம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். தேவனாலே கூடாத காரியம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கடந்த மாதம் இந்த மாதம் என்ன வாக்குத்தத்த ஆண்டவரோட கொடுத்தாரு. உங்கள் துக்கம் சந்தோஷமாக ஒரு துக்கம் இருந்தது. இன்னொரு சபை எப்படியாவது உருவாக்க வேண்டும், வாடகை வீடு எடுத்தாவது உருவாக்க வேண்டும் என்று ஒரு சித்தம் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அந்த சித்தத்தை இந்த மாதம் தான் நிறைவேற்றினார். அல்லேலூயா. எவ்வளவோ வாய்ப்புகள் சமயங்கள் நாம் கிட்டி இருந்தது. அப்பதான் அந்த நினைவுகளும் ஆசை இல்லை. ஏன்னா அப்ப வேறு விதமாய் நம்ம அதெல்லாம் இருக்காது நினைக்காது என்ற ஒரு நினைவுல இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் இந்த மாதத்துல அந்த உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறி இருக்கிற ஒரு கிருபையை கொடுத்து இந்த பகுதியில் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தால் நிச்சயமாய் அது ஓய்வு நாள் ஊழியமாய் மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதனால்தான் இங்கே மரியாதைக்கு ஆண்டவர் அங்கே காட்சி அளிக்கிறார். என்ன அளிக்கிறாரு? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மரியாதை திடப்படுத்துகிறார். மரியாதை காத்து என்ன பண்றாரு? திடப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஸ்டெல்லா கரெக்டா வந்துருச்சு. அல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். நான் உங்களை நினைச்சேன் ரோட்ல சிஸ்டர் வருவாங்களே பார்த்தா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். ஆண்டவர் கொண்டு வர நல்லது. அப்ப இங்க மரியாதை பத்தி கர்த்தர் சொன்னா, மரியாதை நீ பயப்படாத, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொன்னார். தேவனால எல்லாம் கூடும். அப்படியானால் நாம் என்ன பண்ணணும்? தேவனால எல்லாம் கூடும் என்று மரியாதை பார்த்து கர்த்தர் சொன்னார். 38 ஒரு வசனம் சொல்லுது. அதற்கு மரியாதை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுது என்றார். அவர் என்ன சொன்னா? ஒரு வார்த்தை, அவனுடைய வார்த்தையை நான் அப்படியே பண்ணோம் விசுவாசம். அவனுடைய வார்த்தை அப்படியே உணவை போல நம்ம சொந்தமாக்கி கொள்ளலாம். மரியாதை உடனே சொன்னா பாருங்க, ஒரு வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுது, ஒரு வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுது. ஆண்டவரே ஒரு வார்த்தை அவ அப்படியே நம்பினான். தேவ தூதன் வானத்திலிருந்து வந்து மரியாதை பார்த்து சொல்லுகிறான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அப்பாவை போல இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு அப்பாவை போல திடீரென்று 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 அவள் ஒரு அப்பையை போல நின்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன அவளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு குஷி, ஒரு சந்தோஷம். உடனே சொன்னா, அது எனக்கு ஆக கடவுது. உடனே சொன்னா பாருங்க. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையில அவளுக்கு இது நடக்க போகிறது என்ற ஒரு நம்பிக்கை அவளுக்குள்ளே வந்தது. அதற்கு மரியாதை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுள் என்று சொல்லிட்டு அப்பொழுது தேவன் என்ன பண்ணா? அவளுக்கு இருந்து அவிசுவாசித்தான். இது நடக்கும், ஒரு வார்த்தைப்படி ஆக கடவுள் வாழ்க்கையில நடந்ததான். நான் ஒரு தேவகுமாரனை பெற்றெடுப்பது உமக்கு சித்தமானால் அது நடக்கட்டும் என்றுதான் அது அர்த்தம். அதிலிருந்து மரியாதை என்ன பண்ணான்? தன் வாழ்வை யாருக்கு ஒப்பு கொடுத்தான்? கர்த்தருக்கு
ஆண்டவருடைய கர்ப்பத்துல உதயமான பிறகு முழுமையாக என்ன பண்ணிட்டான்? தேவனுக்கு அர்ப்பணித்து விட்டார். அதனால்தான் சங்கீதம் 37:5 நம்ம வாசிக்கிறோம், ஒரு வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நிச்சயமாய் ஒரு இயேசு ஆண்டவரை என்ன பண்ணுவ? பிறக்க செய்யல. நம்ம நம்பிக்கை யார் மீது இருக்கணும்? ஆண்டவர் மீது. அப்போ மரியாளுக்கு நம்பிக்கை யார் மீது இருந்தது? ஆண்டவர் மீது இருந்தது. கர்த்தர் நிச்சயமாய் அவர் சொல்ற காரியம் வாழ்க்கையில நடக்கும். ஒண்ணுமே இல்லை. திடீர்னு வந்து சொல்றாரு, இயேசுவானவர் பொன் வயிற்றிலே பிறப்பாருன்னு சொல்லி அவருக்கு ஆச்சரியம், ஒரு பக்கம் பயம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன? ஒரு வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுள் சொல்லிட்டு உடனே தூதன் அவளை விட்டு என்ன ஆயிட்டான்? கடந்து போய்விட்டான். ஆனா அன்று முதல் அவர் முழுமையா ஆண்டவராக தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனால்தான் அற்புதம் நடக்குது. முழுமையாய் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாரு? அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில செய்வார். அதுதான் தாவீது சொல்றாரு, ஒரு வழியை ஒரு வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புவித்து எப்படி இருக்கணும்? அவர் மேல நம்பிக்கையா இரு. காரியால தான் வாய்க்குமா? கர்த்தரால தான் வாய்க்கும். கர்த்தரால வாய்க்கும். அவரே காரியத்தை நமக்கு வாய்ப்பு பண்ணுவார். ஒன்று சோர்ந்து போக தேவையில்லை. ஒரு விசை தாவீதுடைய கூடாரம் டோட்டலி விழுந்து போனது. ஆனால் அதை குறித்து அவர் கவலைப்படலை. ஆனால் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அனுதினம் கர்த்தரை நோக்கி ஜெபித்து பாரத்தை கர்த்தர் மீது இறக்கி வைத்து காத்திருந்த பொழுது தாவீதுடைய கூடாரத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? திரும்ப கட்டி மறுபடியும் சிங்காசனத்தை தாவீது கொடுத்தார். அப்போ நம்பிக்கை யார் மேல வைத்தான்? கர்த்தர் மீது வச்சான். கர்த்தர் மீது வச்சதுனால தாவீது கூடாரத்தை ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்ணாரு? எடுப்பித்து கட்டினார். அதனாலதான் சங்கீதம் 1:3 சொல்லுது. சங்கீதம் 1:3 இப்படி சொல்லுது பாருங்க. யாருங்க? ஒப்புவிக்கிறவன், கர்த்தரை நம்புகிறவனுடைய வாழ்க்கை, கர்த்தரை நம்புகிறவனுடைய சகோதரி அல்லது சகோதரன், அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தற்காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வழியை ஒப்பு கொடுத்து வாழ்வை கொடுத்து கர்த்தருக்கு நம்பிக்கை வைத்தான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தரை நம்பி இந்த பூமியில நம்ம எதை செய்தாலும் அதை செய்வதெல்லாம் கர்த்தர் பண்றாரா? காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். எப்பொழுது வாய்க்க பண்ணுகிறார்? 2வது வசனத்தை நீங்க வாசித்தா அதுல விளக்கத்துக்கு வரல. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷி வாய்க்க மாத்திரம் இல்ல, அவங்க எப்படி இருப்பாங்க? பூமியில வாய்க்கவனா இருப்பாங்க, வாய்க்கவதியா இருப்பாங்க. ஒப்பு கொடுக்கணும். மரியா சொன்னா பாருங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் சொன்னார், ஒரு வார்த்தைப்படியே எனக்காக கடவுள், எனக்கு நமக்கு சொல்ல பாருங்க, எனக்காக கடவுள் ஆண்டவரே. ஒரு வார்த்தைப்படி அவருடைய தேவனுடைய இஷ்டம் என்னவோ அது நடக்கும். மனிதனுடைய சித்தத்தை பூமியில ஒரு நாள் நடப்பதில்லை, ஆனா அவர் சித்தம் தான் நடக்கும். பொண்ணை புடமிட்டு நெருப்புல போட்டு சுத்தாளுடைய பொண்ணுடைய பாவம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பொன் பூமியில வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிற பொன் அங்கே அங்கே அது அந்த என்ன சொல்றாங்க, கொல்லம் பட்டணத்துல போய் அது சுத்து புடமிட்டு அது செலுத்தாவிட்டால் அது ஒரு பொன் என்பதை காட்டாங்க.
அதான் நான் யார் தெரியுமா? நான் தங்கம், நான் பொண்ணு, ஜொலிக்கும். அப்ப குணமிட்டாதான் அந்த தங்கத்துக்கு பவர்னு சொல்லுது. அதே போலதான் மரியாதைன்னா ஒரு வார்த்தைப்படி எனக்கு ஆக கிடவுது. ஆண்டவரே, நீ எப்படியெல்லாம் என்ன ஆசீர்வதிக்க விரும்புகிறீரோ, எப்படியெல்லாம் என் பெயரை பெருமைப்படுத்த விரும்புகிறீரோ என்று மரியா தன்னுடைய ஆண்டவருடைய பாதத்தை தன்னை தாழ்த்தபடி நான் ஆண்டவர் சொன்னா, நான் ஆண்டவருக்கு அடிமை. நீங்க சொல்லணும், நம்மளா யாரு ஆண்டவருக்கு அடிமை? நம்ம அடிமை உலகத்துக்கு அடிமையா இல்ல, பிசாசுக்கு அடிமை இல்லை, பாவத்துக்கு அடிமை இல்லை, சாபத்துக்கு அடிமை இல்லை, உலகத்தினுடைய பொல்லாத தீகளுக்கு பிசாசுக்கு நம்ம அடிமை இல்லை. ஆனா நம்மளா யாருக்கு அடிமை? ஆண்டவருக்கு அடிமை. சொல்ல பாருங்க, பட்டுக்கு சொன்னா நான் ஆண்டவருக்கு அடிமை, ஒரு வார்த்தைப்படியாக கடவுளே என்று சொன்னார். அதனாலதான் எபிரேயர் புத்தகத்துல எப்படி சொல்றான்? 12 எபிரேயர் 12:28 நீங்க வாசித்தீங்கன்னா அதுல சில ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12:28 வாசி. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான செய்யும்படி பற்றி கொள்ள கடவுள். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்று எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்கப்படுவார். வழி அவருக்கு கரத்தில் ஒப்புவிக்கும் பொழுது காரியத்தை வாய்க்கப்படுவார். அவர் வேதத்தின் இரவும் பகலையும் நாம் ஆசிரியத்து தியானம் பண்ணுங்க போது இந்த பூமியில் நம்ம எப்படி இருப்போம்? பாக்கியவானா இருப்போம், பாக்கியவதா இருப்போம். அல்லேலூயா. அப்ப தேவனால் கூடாத காரியம் இந்த ஏப்ரல் மாதம் நீங்க என்ன நினைச்சீங்களோ, என்ன ஒரு பொருள் வாங்கலாம் அல்லது ஏதோ ஒன்று நீங்கள் உங்கள் மனதில் என்னெல்லாம் நினைச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் அது வாய்க்க போகிறது. அதே கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைக்கணும், கர்த்தரை நம்பணும், வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், இரவு பகல் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கணும், அவரை நம்பணும். அவரை நம்பி நாம் புறப்படும் போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏப்ரல் மாதம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ண போறாரு? வாய்க்க பண்ண போகிறார், வாய்க்க பண்ண போகிறார் என்றுதான் வேதம். அப்போ ஆனா எப்படி வாய்க்க பண்ணுகிறார்? ஆகலாம். அதை நீங்கள் பெறுவதில் எப்படி இருக்கணுமா? அசைவில்லாத இருக்கணும், சோம்பலா இருக்கக்கூடாது, சோர்வா இருக்கக்கூடாது. நம்பிக்கையோடு சரிகளை அரணைக்கு திரும்புங்க. கர்த்தர் உங்களுக்கு எப்படி தருவாரா? ரெட்டிப்பான. அப்ப என்ன பண்ணுவாங்க? அசைவில் கூட காலையில போய் வெளியில நம்ம இறங்கணும்னா நமக்கு 500 ரூபாய் சம்பளம். அந்த சுறுசுறுப்பு அந்த 6 மணிக்கு நம்ம அந்த வேலையை விட்டு விடுதலையா ஆகிற நேரம் வரை அந்த சுறுசுறுப்பு இருக்கணும் பாருங்க. அல்லேலூயா. அதான் அசைவு இருக்கக்கூடாது, அவிசுவாசம் வரக்கூடாது, சோம்பல் வந்துடக்கூடாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதில்லை அசைவல் கூடாது. கர்த்தர் சொல்லிட்டாரு, எனக்கு இந்த குடும்பம் சொல்லிட்டாரு, மரியாதை சொன்னார் பாருங்க. டக்குன்னு சொன்னா ஒரு வார்த்தைப்படி இந்த அடிமைக்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுல மரியாதை. அவர் உனக்கு அற்புதத்தை செய்ய போறார். உனக்கு பற்றி இந்த உலகமே பேச போகுது. உன்னை பற்றி இந்த உலகமே நீ பாக்கியவதி என்பார்கள் என்று சொன்னா தேவதூதர். இன்னைக்கு மரியாதை நம்ம என்ன சொல்றோம்? பாக்கியவதி. ஏன்னா பரிசுத்தமான ஒரு பெண் உலகத்திலே, ஆசியா கண்டத்திலே, கோடி கோடியான மக்கள் மத்தியிலே அவதான் ஒரு பரிசுத்தமான பெண்ணா இருந்ததுனாலதான் தேவகுமாரன் அவருடைய வயிற்றிலே தோன்றி பிறந்தார் என்று பைபிள் தெளிவா சொல்லுது. அப்படியானால் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்ம எப்படி இருக்க கூடாது? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபை எப்படி இருக்கணுமா? பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பற்றிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. பற்றிக்கு போட்டுருவார். தேவனுக்கு விரோதமான காரியம் நம்ம பண்ணணும்னா என்ன பண்றாரு? பற்றிக்கு பண்ண கீழே சொல்றாரு. அவர் நம்முடைய தேவன் யாரா? பற்றிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. அதனால கர்த்தருடைய பாதத்திலே நான் இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது சங்கீதம் 2:11 வாசி. சங்கீதம் 2:11. பயத்துடனே கர்த்தரை பயம் இருக்கணும். கர்த்தரை சேவிக்கும் பொழுது ஒரு பயம், நடுக்கம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்,
நடுக்கத்துடனே களி கூறணும். மகிழ்ச்சியா இருக்கணும். ஒரு நடுக்கம் இருக்கணும், ஆனா மகிழ்ச்சியா இருக்கணும். ஒரு நடுக்கம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். நடுக்கம் இருக்கணும், ஆண்டவருடைய நம்பிக்கை இருக்கணும். நடுக்கம் இருக்கணும், ஆண்டவர் கொடுத்த அந்த காரியத்தை நாம் பெறுவேங்கிற மகிழ்ச்சி இருக்கணும். நடுக்கம் இருக்கணும், அவர் வாக்குத்தத்தத்தின் மீது நமக்கு விசுவாசம் இருக்கணும். நடுக்கத்தோடு தான், பயத்தோடு தான் அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். அதனால்தான் தாவீது சொல்றாரு, பயத்துடன் கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடன் என்ன பண்ணுங்க, களி கூறுங்க. நடுக்கத்துடனே நாம் களி கூறும்போதுதான் தேவன் நமக்கு செய்ய வேண்டிய ஆசீர்வாதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் நீ என்ன வேணாலும் விசுவாசத்துல எதை வேணாலும் வாங்கலாம். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும் என்று பைபிள் சொல்லுது. அதான் எரேமியா ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றார். 32 எரேமியா 32:27 இப்படி சொல்லு. 27 தேவனாகிய கர்த்தாவே, இதோ நான் மாம்சமான யாவருக்கு தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத காரியம் அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசி மகளே, மகனே, சகோதரனே, அவரால் எல்லாம் கொடுங்க. ஒருவனை அடிக்கவும் முடியும், அடிச்சவன காயத்தை உண்டு பண்ணி காயத்தை ஆத்துக்கிற தேவன், கத்துக்கிற தேவன். அதனால அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துதான் ஆகணும். அடிக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்குது, அடித்த காயத்தை ஆத்துக்கிறதுக்கு அவர் என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கு. அதனால டோட்டலியா நம்மள அவர் கருத்தை ஒப்பு கொடுக்கும் போதுதான் இந்த பூமியில பாக்கியவனா இருப்போம். அவரால் எல்லாவற்றையும் முடியும் என்று சொல்லுது. அதுல 17வது வசனம் இப்படி சொல்லு. அதுல 17 கர்த்தராகிய ஆண்டவரே, முன்னாடி என்ன சொல்லுது? சொல்லுது அல்ல, சொல்றா பாருங்க. தீர்க்கதரிசியான எரேமியா சொல்றான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீ உமது மகாபலத்தினால் நீட்டப்பட்ட உமது பயத்தினால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்னங்க? வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணாருங்க, அவரால் முடியாதா? வானத்தையும் பூமி உண்டாக்குற கர்த்தருங்க. ஒன்னிய இந்த பூமியில வாழ வைக்க முடியாதா? ஒன்னிய பூமியில வாழ வைக்க முடியாது. உனக்கு எனக்கும் ஆசீர்வாதம் அவரை கொடுக்க முடியாது. நிச்சயமா கொடுப்பாருங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதான் தாவீது அழகா சொல்ற. 4:5 நீங்க வாசித்தா, சங்கீதம் 4:5 வாசிங்க. தெளிவா சொல்றாரு ஆண்டவரே, நீதியின் பலிகளை செலுத்தி பிரைஸ் தி லார்ட், நீதியின் பலி செலுத்தி. ஆண்டவரே, என்ன நடந்தாலும் ஒரு பாதத்துல நான் இருக்கேன். ஆண்டவரே, உங்களால எல்லாம் செய்ய முடியும். ஆண்டவரே, என்னதான் தாவீது அவன் பாதத்துல அமர்ந்திருந்தான். தாவீதை ஆளுகை செய்யாதபடி சவுல் அவனை விரட்டிக்கிட்டே இருந்தான். சவுல் என்ன பண்ணான்? விரட்டிக்கிட்டே இருந்தான். தன் மகளையே அவனுக்கு கொடுத்தான். அவனை கொல்ல வகை தேடினான். அவனுடைய பெயரை கலங்கப்படுத்தும்படி அவன் சவுல் என்ன பண்ணான்? அவனோட விரோதமாய் எழுப்பினான். ஆனா தாவீதுக்கு சிங்காசனம் கொடுக்கப்பட்டது, சவுலுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? நீதிமானை பகைக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்களா? சதிதியாய் மாண்டு போவார்கள். பாருங்க, தாவீதை பகைத்தான். சொந்த மருமக தன் பெண்ணை கொடுக்கிறான். அவனை கொள்ளும்படி அவன் வாங்கி எடுக்கிறான். ஏன்னா அவனுடைய நட்பு, அவனுடைய அன்பு, அவனுடைய அரவணைப்பு எல்லா மக்களுக்கும், இஸ்ரவேல் மக்களுக்கும், யூத மக்களுக்கும், பெத்தேலுக்கு மக்களுக்கும் தாவீதை நல்லா பிடிக்கும். அதனால எல்லாரும் தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000. அப்போ அவனுக்கு கோபம் வருது. அதான் கடைசி நேரத்துல அவன் உணர்ந்தான், என் மருமனாகிய தாவீது உத்தமன் என்று சொல்லி கத்திய அவனை எடுத்து என்ன பண்ணான்? குத்திக்கிட்டு ஆண்டு போயிட்டான். அல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தர் நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விட்டார். நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விட்டார். அப்புறம் தாவீதுக்கு இடவில்லை இல்லை பாருங்க. சிங்காசனத்தில் உட்கார்ந்து
ஆளுகை பண்ண. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைங்க. உனக்கு அற்புதம் பண்ணுவதில்லை, உனக்கு அதிசயம் பண்ணுவதில்லை, உனக்கு நன்மை செய்வதில்லை. ஆண்டவர் எப்படி இருக்காரு? முன்னோடியா இருக்கிறார் என்று சொல்லிதான் இந்த அங்கே என்ன சொல்றது? நாம என்ன சொல்றது? நீதி பலிகளை கர்த்தருக்கு செலுத்தி கர்த்தருமே நம்பிக்கையா இரு. நம்பிக்கையா இருக்கு. காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆய்க்க பண்ணுவான். அல்லேலூயா. நம்முடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்ம இருதயத்தின்படி நமக்கு காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 62:7-8 வாசிங்க. சங்கீதம் 62:7-8 எப்படி சொல்லுது? 60 என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. என் பலனாகிய கர்மலையே என் அடைக்கலம் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே எக்காலத்தில் அவரை நம்புங்கள். ஒரு சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். ஓ மகிமை. தேவன் எப்படி இருக்கிறார்? கடவுளை தெரிவிக்கிறதை நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், நமக்கு ஆதரவா இருக்கிறார், நமக்கு பலனா இருக்கிறார். அவராலே செய்ய முடியாத காரியம் ஆண்டவர் நம்மளை பெருக பண்ணுவாருங்க. ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். இந்த அளவுக்கு நாம் தேவனால் உயர்த்தப்பட கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளமா. அதான் 8வது சொல். ஜனங்களே எக்காலத்தில் அவரை நம்புங்கள், ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் அடைக்கலமா இருக்கிறார். 8:9 கீழ்மக்கள் மாயையும் மேல்மக்கள் பொய்யுமாமே தராசிலே வைக்கப்பட்டார். அவர்கள் எல்லாரையும் மாயில் லேசானப்பா. மாயில் எப்படி பார்க்கலாம்? நம்ம ஜனத்தை லேசானவர்கள். கர்த்தர் எவ்வளவு சொல்றாங்க. மாயை விட அவங்க ரொம்ப பொய்யில ரொம்ப லேசா இருக்காங்க. அடுத்த வருஷம் சொல்லு 10 சொல்லு பாருங்க. கொடுமையை நம்பாதீங்க, கொள்ளையினால் பெரும் பார்க்காதீங்க, ஐஸ்வர்யம் விரும்பினால் இறுதிக்கு அதுமேல் வைக்காதீர்கள். கீழே தேவன் ஒரு தடவை விளம்பினார், 2 தடவை கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பது. வல்லமை கிருபை யாருடையது? தேவனுடையது. அது குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 37:18-19 வாசிக்கிறேன். 18-19 இப்படி சொல்லுது. 18-19 உத்தமர்கள் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், சுதந்திரம் என்றைக்கு இருக்கும். ஆபத்து காலத்துல துயரம் வரும்போது, துக்கம் வரும்போது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? வெட்கப்பட்டு போவதில்லை. பஞ்ச காலத்துல அவங்க எப்படி இருப்பாங்க? நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். பஞ்ச காலத்துல கூட கர்த்தர் என்ன பண்ணுவாரு? திருப்தியா உன்னை நடத்துவார். 18 அழகா சொல்லுது பாருங்க. 18 உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். என்னென்னைக்கும் சுதந்திரம் நிற்குங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கை யார் மேல இருக்க? கர்த்தராலே கூடாத காரியம் ஒருவேளை. பைபிள் பாரு, இனியா பைபிள் பாரு. வசனத்தை பார்க்க மாட்டேன், வசனத்தை பாரு, தேடி கண்டுபிடி. இப்படி எனக்கு என்ன உட்காந்துருக்கிறேன், தேடணும் எதிர வசனம். அப்பதான் ஆண்டவருடைய ஞானம் பிள்ளைங்களுக்கு வந்து தேடணும். எங்க சொல்றாங்க? எத்தனாவது பக்கம், எத்தனை அதிகம் தேடுகிற பொழுது கண்டடைவங்க. தேடினாலும் ஆசீர்வாதத்தை கண்டடைய முடியும், தேடினாலும் ஞானத்தை கண்டடைய முடியும், தேடினாலும் கிருபைகளை கண்டடைய முடியும். ஏன்னா பிசாசு எடுத்து போடுவான். இருக்கிற வசனத்தை என்ன பண்ணிடுவான்? தூர எழுதிடுவான். எப்படியாப்பட்ட பசுத்தமெல்லாம் கீழே விழுந்துதான். நம்மலாம் அவங்களுக்கு ரொம்ப தூசி. கடைசி காலத்துல பைபிள் வாசிக்கிறவங்க தான் இந்த பூமியில எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், எல்லாரும் கைவிடப்படுவார்கள். அதனால்தான் வேதனைக்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்துல வேலை இருக்காது, வேதம் கிடைக்காது, ஆபீஸ் இருக்காது, தறி இருக்காது, கம்பெனிகள் இருக்காது. நம்ம இருதயமே வேதமா மாறிடும். ஒரு சகோதரர் எனக்கு தெரியும், நல்ல ஆலோசகர். அவர் சொல்லுவார், நமக்கு பைபிள் படிக்க வேலைன்னா டிவிலாம் பாக்குறீங்களா என்ன கேட்ட? அரசியல்வாதிலாம் டிவியே நான் பார்க்க சொல்லுறது.
ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறார் ஒரு கம்பெனில. நம்ம டிஎ ஃப்ரெண்டு சொல்றாரு, எனக்கு பைபிள் படிக்கவே நேரம் இல்லை, அவருடைய வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவே எனக்கு நேரம் இல்லை பிரதர். அதுவே ஒரு நாளைக்கு நான் 2 மணி நேரம் படிக்கிறேன், அதுவே எனக்கு டைம் இல்லை. ஆபீஸ்க்கு ஓடி வந்துடுறேன், வீட்டு வேலையை பார்க்குறேன். இதில் டிவி எனக்கு ஒரு ஏடானா சொன்ன எனக்கு வைத்த ஒரு மாதிரி ஆகி போச்சு. நான் கொஞ்சம் நியூஸ்லாம் பார்ப்பேன். வீட்டில் வந்து சொன்னேன், ஒரு பெரிய அதிகாரி இப்படி சொல்றாரு, எனக்கு டிவி வாங்கி கொடுத்து. அப்புறம் நியூஸ் எல்லாம் அப்படி கேட்பீங்க. ஆபீஸில் உட்காந்துருக்கும் போது என்ன நடக்குது என்பதை கம்ப்யூட்டரில் போப்பேன். அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த செய்தி அந்த நியூஸ் எனக்கு கேட்பேன். பைபிள் தான் பதில் முக்கியம். பைபிள் இல்லைன்னா பூமியில் ஒன்றுமே இல்லை. கடைசி காலம் அரசியல் பாருங்களேன், எல்லா திருட்டு பையனும் உள்ள வரான். காலம் கடைசி காலம் பிரதர். கொள்ளை இந்த 2021 முழுவதும் இருக்கும், 2022 இருக்கும், 2023 இருக்கும். ஏன்னா நீதி அழித்து போகிறது. அநீதி தானே வருது, முன்னாடி நிற்குது. அநீதி தான் முன்னாடி நிற்குது. நீதி மறைந்து போகிறது பூமியில எங்க பார்த்தாலும். அநீதி தான் இன்னைக்கு ஜெயிக்குது, ஆனா நீதி தோற்று போகுது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தாங்க. அவர் கொண்டாட என்ன பண்ணிட்டாரு? நீதி அப்படிதான். நீதி அமைதி இருக்கும், ஆனா ஒரு நாள் கைப்பை கொடுக்கும். அதுவரை நம்ம என்ன பண்ணுமா? கர்த்தருடைய நாமத்துல காத்திருக்க வேண்டும் பிரதர். அதனால டிவி பார்க்குற டைமை பைபிள் படிக்கலாம். அதனால கர்த்தர் நம்மோடு வருகிற ஆபத்தை குறித்து, வருகிற காரியத்தை குறித்து கர்த்தர் நம்மளோடு பேசுவார். அவரு என்னை விட அவர் சொல்ற, என்னை விட இந்த பாஸ்டர் அதிகமா படிக்கணுமா பாஸ்டர்? இல்லையா, நான் படிப்பேன், ஆனாலும் நியூஸ் பார்ப்பேன் சொன்னேன். அவர் சொல்லிட்டார், ஒரு தூக்கு அடிச்சு பாருங்க. உண்மையில எனக்கு அவர் பார்க்கும்போது வெக்கமா இருக்கு. ஒவ்வொரு மனிதர்கள்லாம் எப்படி கர்த்தருக்கு தாக்கமா இருக்கிறாங்க என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 19 சொல்றாரு பாருங்க, அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் என்ன பண்ணாங்க? திருப்தி அடைவாங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் உலகத்தின் மீது பற்றிருக்காரு. கர்த்தரை மாத்திரம் தான் நம்புவாங்க, கர்த்தரை மாத்திரம் தான் நம்புவாங்க. அதனால எல்லா மனுஷங்களையும் மரியாதை போக மாட்டாங்க, எல்லாரையும் மதிப்பாங்க, எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க, எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் ஒன்றும் அவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். அதுதான் அங்க இயேசு கிறிஸ்து குறிந்திருப்போ பட்டணத்துக்கு எழுதுறாரு. பவுல் மூலமா கர்த்தர் பேசுறார். 9:10 வாசி. 2 கொரிந்தியர் 9:10. 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு தான் என்ன பண்றது? விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீதி ஒரு நாள் செத்து போக, நீதி ஒரு நாள் என்ன பண்ணுமா? நீதி விளைச்சல் ஓங்கி மலர் பாருங்க. அல்லேலூயா. நீதி விளைச்சல் என்ன பண்ணும்? ஓங்கி மலர். ஆனா காத்திருக்கணும் பாருங்க. அதை என்ன சொன்னார்? உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உலகத்தை நீங்களும் உலகத்தை இருப்பீங்க. ஆனா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றுதான் அது 8 நீங்க வாசித்து அழகா இருக்கு பாருங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றையும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக சகலவித நற்கிரியினாலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களுக்கு சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். பொறுத்திருக்கணும் நம்முடைய பாதத்துல. அல்லேலூயா. பொறுத்திருந்து அவருடைய வேதத்துக்கு காத்திருந்து, அவர் வசனத்துக்கு காத்திருந்து, அவருடைய பாதத்துல அமர்ந்து அவருக்கு அடிமையாய் நாம் இருந்தோமானா நிச்சயமாய் நீதி விளைச்சல் நம்ம குடும்பத்துல, நமக்கு, நம்ம ஊழியத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? வர்த்திக்கப்பட்டவன் வல்லவரா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. பவுல் சொல்றாரு, தேவனுக்கு எங்கெல்லாம் சோத்திரம் உண்டாவதற்கு எதுவோ இருக்கும் மிகுந்த உதாரண குலத்திலே நீங்கள் எவ்விதத்தில் எப்படி இருப்பீங்க? சம்பூர்ணமுள்ளவர்களா இருப்பீங்க, சௌக்கியமா இருப்பீங்க, ஒழுங்கி இருப்பீங்க, வளர்ந்திருப்பீங்க, கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்பீங்க. அல்லேலூயா. என்றுதான் வேதவசனம் தெரியுமா இங்கே சொல்லுகிறது. மூன்றாவது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு காரியம் நீதிமொழிகள் 21:31 இப்படி சொல்லுது.
நீதிமொழிகள் 21:31. குதிரைகள் யுத்த நாளுக்கு எப்படி இருக்கும்? ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். ஹalleluya. ஜெயம் எப்படிதான் வரும்? கர்த்தரால் வரும். கர்த்தரால் ஜெயம் கர்த்தரால் வரும். கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கணும், நீதிக்காக காத்திருக்கணும், நியாயத்துக்காக காத்திருக்கணும். நீதிப்படி செய்து நியாயத்தின்படி செய்து நம் கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்தா நிச்சயமா நீதிமான் கைவிடப்படுவது இல்லை. நீதிமான் கைவிடப்பட மாட்டான். கர்த்தரால் சகலம் அவனுக்கு வாய்க்கப்படுவான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாதை என்ற மரியாதை திறப்படுத்துகிற கர்த்தர் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே நீதிமொழிகள் 20:24 வாசிக்கிறேன். 20:24. கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? எப்படி அறிய முடியும்? வேதத்தின் ரகசியத்தினாலதான், கர்த்தருடைய வார்த்தையினாலதான், வேதத்தின் வார்த்தையினாலதான், ஆண்டவருடைய வார்த்தையாலதான் அவனுடைய காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாரா? வாய்க்கப்படுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி. அதுதான் நீதிமொழிகள் 11:12-13 இப்படி சொல்றார். நீதிமொழிகள் 11:12-13 வசனம் இப்படி சொல்லுதுங்க. 12. மதிக்கட்டவன் பிறகு என்ன பண்றான்? அவமதிக்கிறான் பாருங்க. மதிக்கட்டவன் அவமதிக்கிறான் பாருங்க. பிறனை அவமதிக்கிறான். மதிக்கட்டவன் பிறனையும் மதிக்கட்டத்தில் அவன் அவமதிச்சு புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டு நீதியை செலுத்துகிறான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்படி குழந்தை நமக்கு உண்டாக்க போகுதுன்னு தெரியாமலே சொல்றா ஒரு வார்த்தைப்படி இருக்கு. இது அற்புதம், இதான் ஆசீர்வாதம். 14 வசனம் சொல்லுவாங்க. புறம்பூரி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துறான் பாருங்க. புறம்பூரி திரிகிறவன் என்ன பண்றான்? நடக்க வேண்டிய ரகசியத்தை தான் வெளியே சொல்லிடுவான். அடுத்தது ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அன்னைக்கு கர்த்தருடைய மீது பாரத்தை வைப்பான். கர்த்தரை தொழுது கொள்வோம், கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை பின்பற்றுவோம், கர்த்தரை ஆராதிப்பான், கர்த்தருக்கு உண்மையா இருப்பான், கர்த்தருக்கு நீதிப்படி வாழ்வான், நீதிப்படி செய்வான், நீதிப்படி ஓடுவான். வாயை திறக்க மாட்டான். பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுற வசனம்? புறம்பூரி திரிகிறவன் என்ன பண்றானா? ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அன்றைக்கு ஐஸ்வர்யத்தில் பெரியவனாய் மாறும், நீதிமானாய் மாறுவான், நியாயத்தில் உண்மையுள்ளவனாய் இருப்பான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ ஆண்டவர் மீது நம்பி எதை வேணாலும் நீங்க செய்யலாம். கர்த்தர் உங்களுக்கு இருந்து இருக்கிற வாங்கிய கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நிச்சயமா தேவனிடத்துல மரியாதை பார்த்தவர் சொல்ற தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். மரியாதை நீ நம்பு. நீ ஏன் பெருந்துக்கிறாய்? நீ அங்கேயும் அலமோதுகிறாய். நம்பு. ஒன்னால முடியாது, உன் தகப்பனால முடியாது, உன்னுடைய யூத மக்களால முடியாது, ஆனா யாரால முடியும்? தேவனால் முடியும் என்று அங்க வேதவாசம். தேவனால எல்லாம் முடியாது. நீ கர்த்தர் மீது நம்பு. கர்த்தருக்கு ஒரு வாழ்வை ஒப்புக் கொடு. கர்த்தருடைய நீதியை பற்றி பேசு. கர்த்தருடைய காரியங்களிலே நீ அவருக்கு உண்மையாய் உறுதியாய் ஒரு வாழ்வை கர்த்தருக்கு நீ ஒப்புக் கொடுப்பாயானால் அவரே காரியத்தை என்ன பண்றாரு? வாய்க்கப்படுகிறவராக இருக்கிறார். அவரே காரியத்தை வாய்க்கப்படுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16 கடைசி வசனம் வாசி. நீதிமொழிகள் 16 கடைசி வசனம். சீட்டு பத்தினா சீட்டு படிப்பு சீட்டா இருக்கலாம், அல்லது வாழ்க்கைங்கிற சீட்டா இருக்கலாம், அல்லது பிசினஸ்ங்கிற சீட்டா இருக்கலாம், அல்லது உயர்வுங்கிற சீட்டா இருக்கலாம். பல விதமான சீட்டை அது குறிக்கிறது. சீட்டு மணியில் இருக்குது, போடப்படும். காரிய சித்தியோ காரிய கத்தராதான் மனிதனாக காரிய சித்தையோ சித்தியாலும் கத்தரால வரும்.
கர்த்தரால் தான் வரும், அதிசயம் கர்த்தரால் தான் வரும், நீதி கர்த்தரால் தான் வரும், நியாயம் கர்த்தரால் தான் வரும், உண்மை கர்த்தரால் தான் வரும், உறுதி கர்த்தரால் தான் வரும். அல்லேலூயா என்பதை நீங்க மறந்துடாதீங்க. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் யாரு? அவன் பாக்கியத்தை தான் பெறுவான். வெறுக்கம் அடைய மாட்டான், துக்கம் அடைய மாட்டான், அவன் ஜெயத்தை பெறுவான் என்பது நீங்கள் இரவு நேர நேரத்துல, பகல் நேரத்துல, ஓய்வான நேரத்துல வேத வசனத்தை நீங்க தியானம் பண்ண வேண்டும். அதுதான் உங்களுக்கு வழியை காட்டும். அதுதான் உங்களுக்கு ஒருவேளை நீங்க துக்கப்பட்டாலும், ஒருவேளை நீங்க சோர்ந்து போனாலும் கர்த்தருடைய வசனம் உங்களை என்ன பண்ணும்? ஆட்சி தேற்றி உங்களை வாழ்நாள் பெருகப்பட்டிருந்தாரு. இரவும் பகலும் வேதத்தை படிக்கிற மனிதன் யாருமா? பாக்கியவனா இருப்பான். பூமியில கர்த்தர் அவனுக்கு உதவி செய்வான், கர்த்தர் அவனோடு இருப்பான். அவன் நீர்காலம் ஓரமா நடப்பட்ட மரத்தை போல, இலையுதலாய் மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய நீதிப்படி நம்ம செய்ய நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனிடத்திலே நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமா தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு வசனம் 119வது சங்கீதத்துல 3வது வசனத்தை வாசிங்க. 3 அவங்க என்ன பண்ணாங்க? தேவனுக்கு விரோதமாகவும் மனுஷனுக்கு விரோதமாகவும் செய்ய மாட்டாங்க, அநியாயம் செய்ய மாட்டாங்க. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், கர்த்தர் பின்னே நடப்பவர்கள், தீமைகளை வெறுப்பவர்கள் என்ன பண்ண மாட்டாங்களாம்? அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் அநியாயம் செய்தல், அவர்கள் வழியில் அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். எவ்வளவு அழகாய் அங்க தாவீது இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார் பார்த்தீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம வழியில் நம்ம நடந்தா போதும், காரியத்தை கர்த்தர் வாய்க்க மாட்டார். நம்ம வழியில, கர்த்தருடைய வழியில் நம்ம நடந்தா போதுங்க. அன்று சொன்னாரு, துர்மார்க்கம் வருகிறான், போய் ஒளிந்து கொள்ளுன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னாரு, தூதர்களை பார்த்து சொன்னாரு, யோசேப்பை பார்த்து சொன்னாரு, மரியாதை பார்த்து சொன்னாரு. அப்ப பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 3வது வசனம் மறுபடியும் வாசிங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய தாசர்கள், கர்த்தருடைய நீதிமான்கள், கர்த்தரை வழிபடுகிறவர்கள் என்ன செய்வதில்லை? அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். 31 வாசிங்க. 31 உமது சாட்சியின் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன். கர்த்தாவே என்னை வெட்கத்திற்கு உட்பட பண்ணாதையும். எப்படி இருக்கலாம்? கர்த்தருடைய சாட்சி மீது, பைபிள் மீது நம்பிக்கை, வசனத்தின் நம்பிக்கை, ஆண்டவர் மீது நம்பிக்கை. நம்ம என்ன பண்றதை? கர்த்தர் வெட்கத்துக்கு உட்படுத்தாதையும் என்று ஆவியில் சொன்னார். அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒரு மாம்சமான யாவுக்கு தேவனாய்க்க கர்த்தர் என்னால அதிசயமான காரியத்தை என்னால செய்ய முடியாதான், எல்லாம் பற்றி நான் செய்வேன் என்று 32 எரேமியா புத்தகத்தில் 27 அவர் சொல்றார். மாம்சமான தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும் நான் கர்த்தர் எல்லா பற்றியும் செய்வேன் சொல்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. தாவீது எப்பொழுதும் சந்தோஷமா தான் இருப்பார். பவுலை பாருங்க, சந்தோஷமா தன்னுடைய ஊழியத்தை செஞ்சார், சந்தோஷமா கட்டி அடித்து நொறுக்குனாங்க, மொட்டை அடிச்சாங்க. எவரி கவலை எதனாலும் பண்ணுங்க, கர்த்தருடைய பாதத்துல, கர்த்தருடைய வழியில, கர்த்தருடைய வேதத்துல ஜெபிப்பதிலும் எல்லாத்தையும் நான் மனமகிழ்ச்சியா இருப்பேன். தேவனாலே கூடாத காரியம் மனிதனால் கூடாதது தேவனால் அவரால் கொடுங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால கவலைப்பட வேண்டாம். கவலைப்படாத கர்த்தரையே நாம் சிந்தித்து கொண்டிருப்போம். ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அதே 119 சங்கீதத்துல ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறது. அதனால அதை நான் உங்களுக்கு சொல்லட்டும். 145வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. 145 முழு இதயத்தோடு கர்த்தரை நாம் கூப்பிட்டோமானால் கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். பிரைஸ் தி லார்ட். முழு இதயத்தோடு நீ என்ன செய்யணும்? முழு குடம் எப்போதுமே என்ன பண்ணாது? நீங்க இடுப்புல வச்சுட்டு முழு குடத்தை தண்ணியில தூக்கிட்டு தலையில தூக்கிட்டு போகலாம், இடுப்புல தூக்கிட்டு போகலாம், அது என்ன ஆகாது. அரை குடம் என்ன பண்ணணும்? உன்னையே சாச்சி விடணும். அரை குடம் இடுப்புல தூக்கி போக முடியாது, சாட்சி விட்டுரும். நடக்கிறவங்க சாட்சியம், உண்மையா இருக்கிறவங்க சாட்சியம்,
எல்லாரையும் சாத்தி போடும். அரை குடம் முழு குடம் எல்லாருக்கும் பெருமையா இருக்கும். நீ எப்படி ஓடலாம் பாருங்க, தலையில வச்சுக்கிட்டு இடுப்புல வச்சு வேகமா நடக்கலாம். அது யாரையும் சேதப்படுத்தாது. அரை குடம் நடக்கவே முடியாது, கால வலிக்கும். சொல்லுவாங்க அந்த தண்ணி வீட்டுக்கு பார்க்கும்போது அந்த அரை குடம் தண்ணி எத்தனை குடம் ஆயிடுமா? காப்படம் ஆயிடும். சதுரி 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 அந்த பாத்திரத்துல தண்ணி. அவன் சொல்லுவாங்க, அடி சக்காரத்தி ஏன்டி அரை குடம் தூக்கிட்டு வந்த, முழு குடத்தை தூக்கிட்டு வர வேண்டியதான். சின்ன சொப்பு குடம் மட்டும்படி சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, சின்ன குடத்தை போய் மூணு சாப்பாடு வேண்டி பெரிய குடத்தை எடுத்துட்டு போயிட்டு அரை குடம் ஒரு பனி தண்ணி கூட இல்லையேன்னு சொல்லுவாங்க. நான் பேட்டி மாதிரிட்ட பாட்டி மாதிரிலாம் சொல்லுவாங்க, முழு குடம் எப்போதுமே தரம்பாருங்க, அது மகிழ்ச்சியா இருக்கும், அது சந்தோஷிக்கும், அது இன்னும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அரைக்குடம் ஒரு நாளும் தரம்பாத இருக்காது, நமக்கும் படத்தில் கொடுத்துரும், பானைக்கும் சேதம். அது சிந்தி நம்மளுடைய டைம்லாம் வேஸ்ட் பண்ணிருங்க. அதனால்தான் அப்போ வேத வசனம் சொல்லுது, தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம முழு குடமா இருப்போம், முழு சத்தியத்தை அறிந்து கொள்வோம். இரவு கர்த்தருடைய வேதத்திற்கு இருக்கிற மனுஷாருங்க அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாங்கி கொடுப்பாங்க. நம்ம கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா.